கிறிஸ்தவ மக்கள் எப்படி பிரிக்கலாம்? பக்தர்கள், நம்பிக்கையாளர்கள். நான் முதல்ல ஒரு வசனம் சொன்னேன்ல, கடவுளை திருப்திப்படுத்தணும்னா பக்தி வேணுமா நம்பிக்கை வேணுமா? வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க. இப்பதான் பாயிண்ட் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வரும். அந்தோனியாரே சொல்றாரு, பக்தியினால் கடவுளை திருப்திப்படுத்த முடியாது. எதனால திருப்திப்படுத்தலாம்? நம்பிக்கையினால தான் திருப்திப்படுத்த முடியும். பக்தி வெறும் வெறும் அடையாளம் தான். அவர் ஒரு படி மேல போய் there are two kinds of devotion சொல்றார். பக்தியில ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு false devotion, இன்னொன்னு true devotion. பக்தியிலையும் ரெண்டு வகை இருக்கு. எப்படி? false devotion என்ன ஃபாதர்? அவங்க டொனேஷன்லாம் கொடுப்பாங்க, ஆனா ஜபம்லாம் பண்ண மாட்டாங்க. தேர்லாம் எடுப்பாங்க, ஆனா வீட்டுல பைபிள் வாசிக்க மாட்டாங்க. இல்லையம்மா? பயங்கரமா ஆடம்பரமா கொண்டாடுவாங்க திருவிழாவெல்லாம், ஆனா அன்பியத்துக்குள்ள சண்டை போட்டுப்பாங்க. வேளாங்கண்ணி மாதா கோயில போய் மொட்டை அடிப்பாங்க இல்லையா? ஆனா மாதா சொன்ன எதையும் செய்ய மாட்டாங்க. என்னம்மா? அதே மாதிரி அந்தோனியார் சொன்ன எதையும் செய்ய மாட்டாங்க.